ஓகே. வணக்கம் அன்பான சொந்தங்களே. முத்தமிழே என் மூத்த தமிழே, தித்திக்கும் தேன் தமிழே, திசையெங்கும் பரவும் செந்தமிழே, என் நாவில் நடமிடும் நற்றமிழே உந்தனுக்கு நல்வணக்கம். ஆம், TSS செல்ம் கழகம் வழங்குகின்ற இந்த நிகழ்வு அறிவோம் தெளிவோம் என்ற நிகழ்வின் ஊடாக இன்று நாங்கள் ஒரு கருத்து களத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கொரோனா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட எங்கட பட்டிமன்றம், கவியரங்கம், அதே நேரம் கருத்துக்களம். இந்த கருத்துக்களம் இன்று உண்மையிலேயே சமகால ஒரு நிகழ்வின் ஊடாக மலர்ந்து மனம் பரப்ப வருகிறது. அந்த சமகால தலைப்பாக நாங்கள் இன்று எடுத்துக்கொண்டது இன்றைய இளையோர்கள் இந்த வன்முறையில் ஏன் அதிகம் ஈடுபடுகிறார்கள் என்று பேசுவதற்காக இன்று நாங்கள் எல்லோரும் இந்த கருத்துக்களத்தில் இணைந்திருக்கின்றோம். அனைத்து பேச்சாளர்களையும் பண்போடும் வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் இன்றைய நிகழ்வில சுவிட்சர்லாந்துல இருந்து சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள் இணைந்து கொள்ளுகின்றார். அடுத்து இந்தியாவில் இருந்து எங்கள் இளமுனைவர் திரிபுர சுந்தரி அவர்கள் இணைந்து கொள்ளுகிறார்கள். வட்டக்கட்சி வினோத் அவர் ஒரு எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர் என்று அறிந்திருக்கிறேன். நான் உண்மையிலேயே அவரையும் இந்த நிகழ்வினூடாக அவர் புதிதான ஒருவராக இருக்கிறார். நாங்கள் உண்மையிலேயே பேசிக்கொண்டிருக்கிற பெரியவர்களை காட்டிலும் அவர் ஒரு இளையோராக இணைந்திருந்தது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நிச்சயம் எதிர்காலத்திலும் எங்களுடன் இணைந்து பயணிப்பார் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு அவரை அன்போடு அழைத்து கொண்டு, சிவமணி ஒரு மரபு கவிஞர், சிறந்த ஒரு ஆசிரியர், சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கின்றார். உங்கள் மூவரையும் அழைத்து கொண்டு பத்மலோஜினி பிரித்தானியாவின் ஒரு பிரெஞ்சு ஆசிரியராக இருக்கின்றார். அவரும் இந்த நிகழ்வின் ஊடாக இணைந்து கொள்வார் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருவோம். இன்று நாங்கள் இதை எடுத்தது என்னென்றால், இந்த நிகழ்வு அறிவோம் தெளிவோம் ஒரு விழிப்புணர்வு ஊட்டுகின்ற நிகழ்வாகத்தான் எப்போதும் அமைவது வழக்கம். அந்த வகையிலேயே இன்றைய இளையோர்கள், எங்கட பிள்ளைகள் சரி, சமூகம் சார்ந்தவர்கள் சரி, சூழல்ல சரி பார்க்கும்போது இந்த இளையவர்கள் ஒரு இன்பத்தோடையும் நல்ல ஒழுக்க சீலர்களாக வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் இந்த உலகமயமாக்கலோ அல்லது அவசர கால யுகமோ தெரியா இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு வன்முறையில் ஈடுபடக்கூடிய பிள்ளைகளாக ஒரு சில பிள்ளைகள் திசை மாறி இருக்கிறார்கள். இந்த வன்முறை ஏன் அவர்களுக்குள் வருகிறது? அது வளர்ப்பு முறை தளம்பலா அல்லது என்ன காரணம் என்று ஆராய்வதற்காக நாங்கள் இன்றைக்கு எல்லோரும் கூடியிருக்கின்றோம். ஆனபடியால் நாங்கள் இந்த தலைப்பினூடாக இப்பொழுது பார்ப்போம். இதில் நாங்கள் முதல் தாயக சூழலிருந்து வினோத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். காரணம், அந்த இளையவர்கள் மத்தியில் இது ஏற்படுகிறபடியால் நாங்கள் இதை கட்டாயம் பேசலாம். ஏனென்றால் இங்கு அண்மையிலே ஹம்பர்க் நகரத்துல ஒரு ஆசிரியரை 19 வயது மாணவன் கொலை செய்திருக்கிறான், கத்தியால குத்தி இருக்கிறான். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப நாங்கள் ஏன் இந்த குழந்தைகளிடம் இப்படியான ஒரு வன்மம் வளர்வதற்கு என்ன காரணம் பார்ப்போம். இப்ப தாய சூழலும் நிறைய கொலைகள், நிறைய வன்முறைகள் நடக்கிறதை பார்க்கிறோம். சரி, வினோத்திடம் பெறுவோம். வணக்கம் வினோத். வணக்கம். இப்ப நான் வணக்கம். இந்த வன்முறைகள் நடப்பதற்கு காரணம் என்ன? மேலோட்டமா பொதுவாக பேர் பல காரணங்களை சொல்லினோம். இது போதைப் பொருள் பாவனை, மற்றது இளைஞர்கள் அந்த கட்ட மீதான மோகம், மற்ற சினிமா படங்களை பார்ப்பதற்கான அதுல இருந்து வன்முறை உருவாகுதுன்னு சொல்கிறார்கள். ஆனா அந்த ரூட் கோஸ், அந்த பேர் என்னன்னு நாங்க இதுல தேடவும். ஏனென்றா அதீத சுதந்திரம் முதலாவது காரணம். இப்ப நான் எங்களுடைய பிரதேசத்தை வச்சுதான் நாங்க கதைக்கலாம். எங்களுடைய ஆய்வு அதுக்குள்ளதான் இருக்கும். அதீத சுதந்திரம் உண்டு. மற்றது சிறுவர்களுக்கான கடமையிலிருந்து சிறுவர்கள் விலகுகிறார்கள். இப்ப அதீத சுதந்திரம் என்றா நாங்க இப்ப குழந்தைகளுக்குள்ள அநேகமான பொருட்கள் வாங்குற தேவைகளை இப்ப குழந்தைகள்லாம் முடிவெடுக்கிறார்கள். என்ன வாங்க வேணும்ன்றத, ஒரு வீட்டுக்கு என்ன வாங்க வேணும்ன்றத குழந்தைகள் முடிவெடுக்கிறார்கள். அதால சாலை விபத்துகள்ல இப்ப 220 பைக் இப்ப 200 cc மோட்டார் பைக் வேணும். ஒரு 18 வயசு ஆனவனா. அப்ப சாலைகள் 70 கிலோமீட்டருக்கு மேல ஓடையல, வேகமா ஓடையலாது. ஓடினா தண்டனை. ஹைவே ரோட்டுகள் ஒன்றும் இல்லை. அது வடமாகாணத்துல ஒரு ஹைவே ரோட்டும் இல்லை. ஆனா நாங்க வாங்கி வச்சிருக்கிற வாகனங்கள் எல்லா வாகனமும் 200 cc மேல வச்சிருக்கோம். 200 குதிரைகளுக்கு மேல.
ஆமா, வேகம் அதிகமாக அதாலதான் அதிக அண்மையில் நடந்த விபத்துகள் காரணம் அது. நல்ல சாலைகளா இருந்தாலும் வளைவுகள் கூடின சாலைகள் அதில் வேகமாக செல்ல இயலாது, 70 கிலோமீட்டருக்கு மேல செல்ல இயலாது. இது காரணமா இருக்கு. என்றா எங்களோட அறிவுத்திறன் குறைவா அல்லது ஏன் வாங்கி கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல. அதீத மோகம் அந்த காரணங்களும் உண்டா இருக்குது. மற்றது நாங்க அதிகமா எங்களுக்கு முன்னைய சமூகம் வந்து பாடசாலை அல்ல ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்ட சமூகமா இருந்தது. ஏன்னா வீட்டுல வளர்ந்ததை விட நாங்க பாடசாலைகள் தான் நாங்கள் அடுத்த கட்ட சமூக இணைவுக்கு ஒரு சமூக நிறுவனமா இருக்குது பாடசாலை. பாடசாலை தான் மாணவர்களை ஒரு ஒழுக்க சீலர் சமூகத்துக்கு விட வேண்டிய தேவை இருக்கு. குடும்பத்தை விட குடும்பத்துல இருக்கிற நேரம் குறையும். நாங்க விடிய 8 மணிக்கு போனோம்னா வீட்டை வந்து சேர்றதுக்கு 4:30 பாடசாலை டியூஷன் முடியும். அப்ப ஆசிரியர்கள கையில தான் அதிகமான காலங்கள் நான் இருக்கிறேன். அப்ப ஆசிரியர்களின் நோக்கம் தவறா இருக்கா அல்லது பிள்ளைகளை வளர்க்கறதுல பிள்ளைகளை நெறிப்படுத்துறதுல ஆசிரியர்களோட தலையீடு குறைவா இருக்கு. ஏனென்றா அதீத சுதந்திரம் சொற்களால பேசினாவோ அது வந்து சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு. அப்ப அந்த ஸ்கில் ஆசிரியர்களுக்கு இல்லையா, அந்த மென்மையான போக்குல மாணவர்களை வழிநடத்த ஆசிரியர்கிட்ட இல்லையா அல்லது அவர்கள் மாணவர்கள் வந்து மென்மையான போக்க விரும்ப இல்லையான்றது தெரியும். இதுவும் அடுத்த செயலுக்கான துக்கக்காரியா இருக்கு. மற்றது திட்ட முறையில் பகுதியில் போதைப் பொருள் எங்களுக்கு தெரியாத நிறைய போதைப் பொருள் வந்துட்டு அது வந்து திட்டமிட்டு பரப்பப்படுது உண்டு, இலகுவாக கிடைக்குது. மற்றது அதை பாவிக்கிறதால இளைஞர்கள் பன் செயலாளராக மாறு. மற்றது இன்னொன்று சில விஷயங்கள்ல தான் அவர்கள் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு கிரிக்கெட் விளையாடுற ஆள், ஒரு உதைபந்து விளையாடுற ஆள், இவர்கள் அந்த போல இருந்து தப்புவேன். மற்ற திறன் உள்ளவர்களுக்கு வழி இல்லை. வேற விளையாட்டு துறைகள் இல்ல வேற கலைத்துறைகள் கொண்டு வந்து ஒன்றில் அவர் வந்து பாடக்கூடியா இருந்தால் பாடத்தை முடிச்சிடலாம். வேற கலைத்திறன்கள் உள்ளவர்கள் வந்து அந்த துறைகள்ல பிரகாசிக்க முடியாம இருக்கு. அப்ப குறிப்பிட்ட இப்ப ஓஎல் பாஸ் பண்ணினா அவர் ஏஎல் படிக்கலாம். ஏஎல் படிச்சுட்டு ஒரு 10% ஆட்கள் உயர்கல்வியை தொடரும். 90% ஆட்கள் அந்த உயர்கல்வியில் விடுபட்டு வேற துறைகளுக்கு போறார். அப்ப அவர்கள் உழைக்க வேணும் துறை இல்லை. அப்ப இளைஞர்கள் அதீத குற்ற செயலுக்கும் அல்லது குற்ற சம்பந்தமான இதுல வருமானம் விட்டோணும் என்று நினைக்கிறதுக்கு காரணம் எங்க நிறைய வழிகள் இல்லை. திறன்களை வெளிப்படுத்துறதுக்கான ஆற்றலும் இல்லை. இப்ப குறிப்பிட்ட சினிமாவுல சேர வேணும் என்ற நோக்கத்துக்கு போயிடும். மற்றது கிரிக்கெட் அந்த ஒவ்வொரு கதவுகள் மட்டும்தான் வேற விளையாட்டு துறைகள்ல தனித்திறன் உள்ள விளையாட்டுகள்ல ஒரு துறவுகளும் ஒரு கதவுகளும் இல்லை. அப்போ அந்த குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் ஒரு இந்த துறையை நோக்கி போலாம். மற்றாக்களுக்கான வளர்ச்சி பாதை குறையும். அப்ப இளைஞர்களோட மனநிலை என்னன்னு தான் எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிய வேணும் என்றதுதான் குழந்தை மனநிலை. தானே இந்த உலகம் தன்னை கண்டுகொள்ள வேணும். அப்ப ஒன்று அவன் நல்ல துறைகளை தெரிஞ்சு மேல போறான். அப்ப அந்த துறைகள் அவனுக்கு மூடப்பட்டிருக்கீர்கள். அவன் சினிமா அதுகள மோகங்களால தான் ஒரு செயல் செய்வர ஊடாக வெளியில தெரியப்படலாம். அதுக்கு இந்த உலகம் என்ன பார்க்கும் என்றதால அந்த செயலில் ஈடுபட வேண்டி இருக்கு. அப்ப இது இந்த ரூட் கோஸ்களை அழிக்கவும் அழிக்கலாம் அவர்கள் நல்ல. நில்லுங்கள் வினோத். ஆனால் உங்களுடைய இந்த கருத்தை நாங்கள் ஒரு ஆராய்ந்து பார்த்துட்டு அடுத்த வருடம் வருவோம். அழகாக சொன்னீர்கள். இன்றைக்கு எங்களோட தமிழ் சமுதாயம் மத்தியில இந்த போத பொருளின் பாவனை அதிகரிச்சு இருப்பதனால அந்த மாணவனுக்கு என்ன செய்கிறண்டே தெரியாத ஒரு சூழல் இருக்கின்றது. ஏனென்றால் அதற்குள் அடிமையாகுவதனால அவர்கள் ஒரு வன்முறையில ஈடுபடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொள்ளுகிறார்கள் என்பது உண்மையான ஒன்று. அடுத்தது நாங்கள் பார்க்கிற படம் சினிமாக்கள் கூட சிலது எத்தனையோ விதமான வழிமுறைகளை அவர்களுக்கு காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அதை விட மிக முக்கியமான காரணம் அந்த அதீத சுதந்திரம். இன்றைக்கு உலகமயமாக்கல் அல்லது
ஒரு என்ன எல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு சூழலில் ஒரு மனிதன் வாழ்வதனால அந்த பிள்ளைகள் அதை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்றுதான் நான் சொல்றேன். என்ன நாங்க வாழ்ந்த காலத்துல எல்லாம் கிடையாது. ஒரு பொருளை வாங்கணும், ஒரு பந்தை வாங்கணும்னா எத்தனையோ நாள் தவம் கிடந்துதான் வாங்கி தருவார்கள். ஆனால் இப்ப உடனடியாகவே தாய் தகப்பன் கொடுத்து விடுவார்கள். அது கஷ்டப்பட்டோ என்னவோ அந்த பிள்ளைக்கு வேணுமென்னுட்டு இஷ்டப்பட்டு கொடுத்துடுவினோம். அதனாலும் ஒரு ஆபத்து இருப்பதை நீங்க சொன்னீங்க. அடுத்தது இன்னொண்ட கேட்கும் போதுதான் எனக்கு கவலையா இருக்குது. ஒரு மாணவனை சிறந்தவனாக்குறது ஒன்று வீடு, 2வது பாடசாலை. அந்த பாடசாலையே இன்றைக்கு அந்த மாணவனை ஒரு ஒழுக்க சீலர் ஆக்கவில்லை என்றால் அது இவ்வளவு கவலையா இருக்குது. ஒன்றில் அங்க ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலான அந்த தொடர்பாடல் குறைகிறதா, இல்லது ஸ்ட்ராங்கா ஆசிரியர் சொல்ல முடியாத ஒரு துர்ப்பாக்கியம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் எழுகிறது. அது சரியான கவலையாக இருக்கிறது. அடுத்தது நீங்க சொன்னீங்க மிக முக்கியமாக திறன்களை வெளிப்படுத்த முடியாது. நான் இப்பொழுதுதான் அண்மையில வெளிப்பட ஒரு மாணவன் அந்த கண் தெரியாதவர்கள் கொண்டு போற ஸ்டிக் கொண்டை, அதாவது தடி என்று சொல்லுவார்கள், அந்த தடியை கண்டுபிடித்திருக்கிறான் நல்ல அழகாக. அங்க இருக்கிற மூலப்பொருளை வச்சு பயன்படுத்தியிருக்கிறான். அது என்னென்றால் பெரியவர்கள், அதாவது படித்தவர்களுடைய பிள்ளைகள் பலவிதமான விடயங்களை செய்யக்கூடியதா இருக்கும். ஆனால் அந்த படிக்காத சமுதாயத்துல பிறந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்க சொன்னீங்கள் அந்த திறன்களை வெளிப்படுத்த வாய்ப்புகள் இல்லை. எல்லா பிள்ளைக்கும் ஓட திறன் தெரியும், விளையாட திறன் தெரியும். இல்ல அதை பயன்படுத்துற முறையில அந்த குழந்தையை உருவாக்கக்கூடிய திறன்கள் பெற்றோரிடம் இல்லாமல் இருக்கலாம். அது கவலைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. கட்டாயமாக அந்த பொழுதுபோக்கு ஒரு பிள்ளைக்கு தேவை. சரி, மிக சிறப்பாக சொன்னீங்கள். அடுத்தது எங்களோட பெற்றோர்கள் காசு இல்லைன்னா, ஆனால் 200 மீட்டர் வேகத்துல ஓடக்கூடிய அந்த பவர் உள்ள மோட்டார் பைக்ல மட்டும் வேண்டி கொடுப்பினோம். அப்ப யோசிச்சு பார்க்க அந்த வேகத்துல கொடுக்கறதால தான் இன்றைக்கு எத்தனையோ ஆக்சிடென்ட்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இதெல்லாம் இன்றைக்கு யோசிக்க வேண்டிய திறன்ல இருக்கணும். ஆனா வெளிநாட்டு காசுகள் அங்க புழங்குறதால உடனே வேண்டி கொடுக்கணுமோ இல்லையோ என்ற ஒரு கேள்வியும் எங்களுக்குள்ள எழுகிறது. மிக சிறப்பு வினோத், அருமையாக நீங்கள் முதல் தொடக்கி வச்சிருக்கிறீர்கள். பார்ப்போம். நாங்கள் இனி திரிபுர சுந்தரிகிட்ட போயிட்டு சிவமணிகிட்ட வருகிறேன். திரிபுர சுந்தரி, இப்பொழுது இவர் சொன்னார் தாயகத்து சூழல்ல இருந்து. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இந்திய சூழல்? வணக்கம். 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 TSSL நடத்தும் கருத்தாய்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தீபங்களுக்கு இடையே மகா தீபமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கும் சகோதரி நர்லா சிவநாதன் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிகிறேன். தமிழே, பெயரால் ஊற்றெடுத்து ஓடுகிறேன் நதியாக, கலப்பிற்கும் நீயே கடலாகி நில். எண்ணுவதும் உன்னையே, எழுதுவதும் உன்னையே, உண்ணுவதும் உன்னையே, உயிர்ப்பதும் உன்னையே. என்னை முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழ் அன்னை உனக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே இந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பதில் நமது சகோதரி ரொம்ப கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எப்படித்தான் இவர்களுக்கு இப்படி ஒரு தலைப்பெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைய இளையோர் அதிக வன்முறையில் ஈடுபட காரணம் என்ன அப்படின்னா சமூக ஊடகங்களோட தாக்கம் தான். முதலாக சமூக ஊடகங்களின் தாக்கம். எப்போ இந்த சமூக ஊடகம் வந்ததோ, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருந்ததோ, வன்முறை அதிகமாகுது. அதற்கு முந்தைய காலகட்டத்தில் நிச்சயமாக இப்பொழுது இருக்கிற மாதிரி வன்முறைகள் அந்த காலகட்டங்களில் கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா வன்முறை காட்சிகளை பார்க்காங்க, நிறைய காட்சிகளை பாக்குறாங்க. அது விளையாட்டு கூட வன்முறையை தூண்டக்கூடிய அளவுலதான் அந்த கேம் எல்லாம் இருக்குது. அப்படி அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லாம் அவங்க அந்த விளையாட்டுகள் எல்லாம் விளையாடுறப்போ இரக்கம் அப்படிங்கிற ஒரு தன்மை இல்லாம போயிட்டு அந்த வன்முறையை சாதாரணமாக பார்க்கும் ஒரு மனோபாங்கு மக்கள்கிட்ட இன்றைய இளையோர்கிட்ட இருக்குது. அப்புறம் துணை கலாச்சாரங்கள் வெளிப்படுவது இன்றைக்கு நிறைய மக்கள் மத்தியில அந்த வன்முறைக்கான உணர்வை தூண்டக்கூடிய வகையில இருக்கு துணை கலாச்சாரம்ங்கிறது. அதை விட சிறப்புங்கிறத விட அதை விட அதிகமாக பாதிக்கக்கூடியது